வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். தைமூரின் அட்டகாசம். தைமூரின் இரத்தமயமான அணுகுமுறையை பற்றி படிக்கும் பொழுது இப்படி ஒரு கொலை வெறியா என்று நமது புருவங்கள் உயர்த்தி தோன்றும். ஆனால் அந்த வெறிதான் அவன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இடையூறு செய்பவர்களிடம் இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனோ தானோ என்று விட்டுவிடுவதோ அவனுக்கு பிடிக்காத ஒன்று. தைமூரை பொறுத்தமட்டில் தலைவேறு உடல் வேறாக தரையில் கிடப்பவன் தான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத எதிரி. எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்து கட்டுவதை வேகமாக முடிக்க வேண்டும் என்பதும் தைமூரின் கொள்கைகளில் ஒன்று. யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது. எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால் தான் காலதாமதம் இல்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் அவ்வப்போது தன் படை வீரர்களிடம் கூறுவான். அதனால்தான் பஞ்சாப் பிரதேசத்தில் சிறைப்படுத்தப்பட்ட 1,00,000 அடிமைகளின் தலைகளை சீவ அவன் ஆணையிட்ட பொழுது அதை நிறைவேற்ற ஒவ்வொரு படை வீரனும் வாளை உருவிக்கொண்டு கிளம்பினான். அப்பொழுது தொழுகை காலங்களில் தைமூருக்காக புனித குரான் ஓதும் முதியவர் ஒருவர் அப்படியே அமர்ந்திருக்க, என்ன பெரியவரே, சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி, நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு போய் ஒத்துழைக்கலாம் அல்லவா என்று தைமூர் சொல்ல, பதறிப்போய் எழுந்த பெரியவரின் கையில் தைமூரின் சகாக்கள் ஒரு வாளை தந்து இழுத்து கொண்டு சென்றார்கள். ஒரு எறும்பை கூட மிதிக்க யோசிக்கும் அந்த முதியவர் தட்டு தடுமாறிய வண்ணம் ஒரு அடிமையின் வயிற்றில் அரைகுறையாக வாளை செருக மிச்சத்தை மற்ற வீரர்கள் பார்த்து கொண்டார்கள். பிறகு அந்த அடிமையின் தலையை சீவிய ஒரு வீரன் தான் செய்த கொடுமையான காரியத்தை நினைத்து அழுதவாறு திரும்பி நடந்து கொண்டிருந்த பெரியவரை அழைத்து, தலையை விட்டுவிட்டு போனால் எப்படி என்று அவர் கையில் துண்டிக்கப்பட்ட தலையை கொடுத்து அனுப்பினான் என்பதெல்லாம் சரித்திர பெட்டி செய்திகள். தைமூரின் வெற்றிப்படை டெல்லி நகரின் பிரதான வீதிகளில் நுழைந்தது. இந்த தகவல் மின்னலைப் போல பரவே கூடவே நீண்டதொரு இடியோசையாக அவனது பெரும் குதிரைப்படையின் குளம்பு சத்தம் நகரமெங்கும் எதிரொலித்தது. தன் தளபதிகளுடன் குதிரையை நகர வீதிகளில் சாவகாசமாக செலுத்திய வண்ணம் வந்த தைமூரின் முகம் அமைதியாக இருந்தது. ஆங்காங்கே இண்டு இடுக்கங்களிலெல்லாம் சற்று துணியுடன் எட்டி பார்த்த நகர மக்கள் சிலருக்கு இது சற்றும் நம்பிக்கை தந்தது. உண்மையில் தைமூர் முகத்தில் நிலவியது வெற்றிகரமாக விருந்து உண்ட வேங்கையின் முகத்தில் இருக்கும் அமைதித்தான் என்பதும், அதை தொடர்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் திடீர் புயல் வீசலாம் என்பதும் அவனுடைய தளபதிகளுக்கு மட்டுமே தெரியும். அரண்மனைக்குள் நுழைந்த தைமூர் நேராக சென்று வெற்றி ஆரவாரத்தின் நடுவே சிம்மாசனத்தில் அமர்ந்தான். எல்லோரும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கினார்கள். பலர் அவர் காலில் முத்தமிட்டார்கள். வந்தவர்கள் வைரங்களையும் வைடூரங்களையும் தங்க ஆபரணங்களையும் வாட்களையும் தைமூர் காலடியில் குவித்து பச்சையாகவே உயிர் பிச்சை கேட்டனர். தைமூருக்கு ஒரு இடத்தில் தொடர்ந்து உட்கார்ந்து பழக்கமில்லை. அது சிம்மாசனமாகவே இருந்தாலும் சரி, நாடோடி மன்னனாக அலைப்பாய்ந்து கொண்டிருந்த அவனுக்கு திறந்த வெளிதான் பிடித்தமான சூழ்நிலை. அரண்மனையை ஒட்டகங்களின் மீது சுருட்டி வைத்து கட்டி எங்கு சென்றாலும் தன் கூடவே எடுத்து செல்லும் வழக்கமுடையவன் தைமூர். கூடாரங்கள் தான் அவன் அரண்மனை. எனவே காலில் விழும் வைபவம் முடிந்த கையோடு தைமூர் செய்த முதல் காரியம் அரண்மனைக்கு வெளியே வந்து கூடாரங்கள் அமைத்து திறந்த வெளியில் தங்கியது தான். சற்று ஓய்வெடுத்து கொண்டு பிற்பகல் தொழுகைக்காக குவாத் அல் இஸ்லாம் மசூதிக்கு தன் பரிவாரங்களுடன் சென்றான் தைமூர். தொழுகை முடிந்தவுடன் குதுப் மினாரையும் மசூதியும் சுற்றி பார்த்த தைமூர், இந்த இந்திய கலைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கட்டிடங்களை ஆரம்பிக்கும் பொழுது விஸ்வரூபம் எடுக்கிறார்கள், கடைசியில் பொற்கொள்கரைகள் போல நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் முடிக்கிறார்கள் என்று வியந்தானாம். பிறகு குதுப் மினார் முதல் மாடி வரை கட்டிய குத்புதீனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த சுல்தான் ஷாம்சுதீன் இல்துத்மிஷ் மற்றும் அலாவுதீன் கில்ஜியின் கல்லறைகளுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு டெல்லி நகர் திரும்பினான். ஒரு கோப்பை ஒயினை உள்ளே தள்ளிய தைமூர் ஆர்வத்துடன் கேட்ட கேள்வி, யானைகள் எங்கே? தளபதிகள் சொல்லி அனுப்ப தைமூர் படை காயப்படுத்தப்படாமல் கைப்பற்றியிருந்த 120 யானைகள் வரிசையாக வந்து மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி தைமூருக்கு சலாம் செய்தன. பிறகு டெல்லி சுல்தான் வளர்த்த காடுகளில் பிடிக்கப்பட்ட காண்டாமிருகங்களை வரிசையாக அழைத்து வந்தார்கள். யானைகளைப் போல தைமூரை கவர எதுவும் செய்யாமல் தேமே என்று வந்து போன காண்டாமிருகங்கள் மீது தைமூர் அதிகமாக நாட்டம் செலுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் நடந்தேற, இன்னொரு புறம் சிறைப்படுத்தப்பட்ட பெரிய மனிதர்களின் பெயர் பதவிகளை லிஸ்ட் எடுத்து அவர்கள் தத்தம் உயிருக்காக தர வேண்டிய பணையத் தொகையையும் தைமூரின் நிதியமைச்சர்கள் புத்தகங்களில் குறித்தார்கள். டெல்லியின் எல்லையில் மக்கள் யாரும் தப்பி செல்லாமல் இருக்க காவல் போட்டிருந்தான் தைமூர். அவன் காலில் விழுந்து பணிந்த சில செல்வந்தர்கள் தங்கள் பொக்கிஷங்களோடு கூட்டமாக டெல்லியில் இருந்து குதிரைகளில் ஏறி தப்பிக்க முயன்றதாக தடுக்க பார்த்த தைமூரின் வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வரவே தான் தைமூரின் கோபம் உச்சத்துக்கு போய்விட்டது. எது எப்படியோ அடுத்த 10 நாட்கள் தைமூரின் படை டெல்லியில் நடத்திய வெறியாட்டத்துக்கு இணையாக சரித்திரத்தில் மிக சில நிகழ்ச்சிகளையே குறிப்பிட முடியும். அவன் ஆணை பிறப்பித்த சில மணி நேரத்தில் டெல்லியில் திரும்பிய பக்கமெல்லாம் வெட்டுப்பட்ட உடல்கள் குவிந்தன.
சாமானியன் வீட்டிலிருந்து சகல வசதிகளும் கொண்ட மாளிகை வரை எதையும் தைமூரின் வீரர்கள் விட்டு வைக்கவில்லை. ஆசை தீர சூறையாடி வைத்தார்கள். ஊருக்கு வெளியே கூடாரத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஒயின் குடித்து கொண்டிருந்தான் தைமூர். அப்போது உள்ளே வந்த ஒரு தளபதி, இந்தியர்களுடைய தங்க ஆபரணங்களை கைப்பற்ற வீட்டுக்குள் புகுந்து தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டில் வேலைக்கார பெண்கள் கூட தங்க நகைகள் அணிந்து கொண்டு தான் நடைபோடுகிறார்கள் என்று தலைவனிடம் தகவல் சொல்லிவிட்டு ஆர்வத்துடன் திரும்பி ஓடினான். இடைவேளை கூட விடாமல் 10 நாட்கள் தைமூரின் வீரர்கள் தங்கள் கத்திகளை ரத்தத்தில் நனைத்த பிறகு ஒரு வழியாக ஓய்ந்தார்கள். தொடர்ந்து தைமூரின் முன் ஆயிரக்கணக்கான கைதிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். அவர்களை உணர்ச்சி இல்லாமல் பார்வையிட்ட தைமூர், இவர்களிடமிருந்து சிற்பிகளையும் ஓவியர்களையும் கட்டடக் கலைஞர்களையும் தனியாக தேர்ந்தெடுத்து அப்புறப்படுத்துங்கள். அவர்கள் நம் ஊருக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். எதற்கும் உபயோகமில்லாத மற்றவர்கள் தலைகள் வழக்கம் போல் சீவப்படலாம் என்று உருமினான். யானைகள் மீது ஒட்டகங்கள் மீதும் ஏற்றப்பட்ட பொக்கிஷத்தோடு தைமூரின் படை டெல்லியை விட்டு கிளம்பியது. பறவையின் வேகத்தில் உள்ளே நுழைந்த அதே படை இப்பொழுது டெல்லியின் சூறையாடப்பட்ட விலையுயர்ந்த பொருட்களின் எடை தாங்காமல் நத்தையாக ஊர்ந்ததாக கேள்வி. தைமூர் வெளியேறிய பிறகு 2 மாதங்களுக்கு டெல்லியில் யாருமே நடமாடவில்லை. துண்டம் துண்டமாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்தக்கூட ஆள் இல்லாமல் ஊரே நாறிப்போனது. தொலை தூரத்திலிருந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வல்லூர்களும் காகங்களும் வட்டமடித்துக் கொண்டிருந்தது தெரிந்தது. இரவு நேரத்தில் நரிகளின் ஊளையும் கழுதை புலிகளின் வெறி சிரிப்பும் காற்றில் மிதந்து வந்தன என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். போகிற வழியில் யமுனை நதியை கடந்து மீரட் நகரை சூறையாடிவிட்டு அதைத் தொடர்ந்து லாகூர் நகரிலும் முழு ஆவேசத்துடன் தன் கைவரிசையை காட்டிவிட்டு சிந்து நதியை மீண்டும் கடந்து சாமர்கண்டுக்கு திரும்பினான் தைமூர். கொடூரத்துக்கு நடுவே புன்னகை வரவழைக்கும் காரியம் ஒன்றையும் தைமூர் செய்தான். இந்தியாவிலிருந்து வந்த அத்தனை யானைகளுக்கு பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள் என்று உடல் முழுக்க வண்ணம் பூசி வரிசையாக தான் தங்கியிருந்த இடத்துக்கு வெளியே காவலுக்கு நிறுத்தி கொண்டான். 2 ஆண்டுகள் கழித்து துருக்கி நாட்டுக்குள் புகுந்து சுல்தான் 2ஆம் பையேசியத்தை வெற்றி கண்டான் தைமூர். அங்கும் ஒரு இரத்த ஆறு ஓடியது. சுல்தானை ஒரு இரும்பு குண்டில் அடைத்து இழுத்து வந்து சித்திரவதை செய்து சாகடித்தான். கொலைவெறி பிடித்த கொடுங்கோலர்களின் மரணம் அநேகமாக கொடூரமாகத்தான் இருக்கும். வெறி பிடித்தவர்களின் மரணம் அப்படித்தான் இருக்கும் என்று எல்லோரும் நினைப்போம். ஆனால் சரித்திரத்தில் எப்பொழுதும் அப்படி நிகழ்ந்து விடுவதில்லை. சீனாவை கைப்பற்ற திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்த தைமூர் சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டு ஜனவரி 1405 படுக்கையில் விழுந்து பல சாமானிய மக்களைப் போலவே பொட்டென்று உயிரை விட்டது ஆன்டி கிளைமாக்ஸ் தான். இந்தியாவிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட இந்திய கட்டடக் கலைஞர்களை கொண்டு சாமர்கண்ட் நகரில் தைமூரின் கல்லறை கட்டப்பட்டது. அங்கு சென்று தங்கிய சில மாதங்களில் துருக்கிய பர்ஷிய கலைநுணுக்கத்தை கற்றுத்தெரிந்த இந்திய கலைஞர்கள் குர் அமீர் என்கிற ஒரு அற்புதமான கல்லறையை கட்டி முடித்தார்கள். அதுவும் கட்டாயத்தின் பேரில்தான். இப்படி பிரமிப்பூட்டும் கட்டடங்களையும் கல்லறைகளையும் கட்டும் பழக்கம் தொடரப்போகிறது பிற்பாடு தைமூர் வழிவந்த முகலாயர்களினால் இந்தியாவில். நன்றி. தொடரும்.